வணக்கம். இன்றைக்கி ரொம்ப அருமையான தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். இது எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இந்த மாதிரி வெந்தயம் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா ஆற வச்சு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வந்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நான் 1.25 கிலோ நல்ல பழுத்த நாட்டு தக்காளியை நான் எடுத்துருக்கிறேன். அதுவும் ஒரு 75 கிராம் கொட்டை இல்லாத புளியும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இது நல்லா கல்லுப்பு சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு எந்த மாதிரி ஆக்சுவலி இந்த தொக்குக்கு கொஞ்சம் காரசாரமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், காஞ்ச மிளகா ஒரு 5 போட்டு இது நல்லா அந்த காஞ்ச மிளகா வெந்து வரணும். அந்த அளவுக்கு அந்த அப்புறம் நம்ம ஆற வச்சு நைஸாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறப்பாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் ஸ்டேஜில் அரைச்சிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்துச்சுன்னா இந்த தொக்குக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தப்பருப்பு, பெருங்காயத்தூள், ஒரு கை நிறைய பொடிசா நறுக்கின பூண்டு, கருவேப்பில்லை, கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, அதிகமாக வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டு நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த கடுகு வெந்தயம் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்குனிங்கன்னா ரொம்ப அருமையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் நான் செய்வேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தக்காளி தொக்கு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுட்டு வெளியே நீங்கள் வச்சு கூட தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாமல். ஏன்னா நம்ம எண்ணெய் நல்லா தாராளமாக நம்ம ஊற்றிருக்கிறனால கெட்டு போகாமல் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். தாராளமாக நீங்கள் வெளியே வச்சு கூட சாப்பிடலாம். இந்த தக்காளி தொக்குக்கு ஒயிட் ரைஸுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.